ஆண்டவர் உங்களை அப்படியே உலகத்தோடு விட்டு ஓடி போயிரு சொல்லவே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். தோட்டத்தில் சகலவித கனிகளையும் நீ புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தை புசிக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதேன்னு சொன்னார். அதே தான் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சில காரியங்களை கர்த்தர் வேணாங்கிறார். இது பர்டிகுலரா போய் அதான் வேணுங்குது, அதைத்தான் நான் பண்ணுவேன், அதோட கூட தான் நான் இருப்பேன். முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? இதை சாப்பிட்டா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா நித்திய ஜீவன், அதை சாப்பிட்டா மரணம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்பங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா வாழ்றது கர்த்தர் கொடுத்தது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனா சந்தோஷமா இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டோமே வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு வாழ்றதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு பண்ணிட்டு இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, சரி பண்ணியாச்சு ஓட்டணும், பிள்ளைங்களும் பிறந்துடுச்சு, வேற வழி இல்லை, அப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. கர்த்தர் நாம சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தை தந்தார். இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரியவும் முடியாது. ஒரு தடவை முடிஞ்சா முடிஞ்சுதான். அதுக்கு தான் சொல்றேன், முன்னாடியே நீங்கள் தேவபுத்திரர் தேவபுத்திரியோடு கூட உலகத்தோடு கூட சேராதபடிக்கு ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள்னு கொஞ்சம் இருக்கு பூமியில, அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் போங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கு, அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அது போராட்டம். யோசித்து பாருங்களேன், பல நேரங்களில் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த மீன் கடை ஓரமாக போகும்போது அந்த மீனுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு சாப்பிட முடியல, அதனால அவங்களுக்கு அது சாப்பிட முடியல. மீனும் அவங்களுக்கு அவங்க தப்பா இல்லை, அவங்களுக்கு அது ஒத்து வராது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் ஒத்து வராது. அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அப்ப நாம தான் அவரை உள்ளுக்குள்ள இருந்து போராடாம பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் டிவோர்ஸ் பண்றது, இதை எதையுமே தயவு செய்து யோசிக்காதீங்க. வாலிப பிள்ளைகள் தப்பான கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு நாள் காத்திருங்க, கர்த்தர் நலமானதை செய்வார். பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நிறைய பேர் அதை பத்திலாம் யோசிக்காம தான் வாழ்க்கை, நான் போறேன், நான் சந்தோஷமா இருக்கணும், ஏன் இருக்கணும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் சூழ்நிலைகள் மோசமா இருக்கும், கர்த்தர் மாத்தி கொடுப்பார். பொறுமையோட கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும் தான் விரும்புவாரே ஒழிய ஒரு நாள் நம்ம கஷ்டப்படணும் நம்ம தகப்பன் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக தேவகுமாரனும் மனுஷகுமாரத்தைகளும் அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்தது போல இன்னைக்கு உலகம் இருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான இன்னொரு காரியம் இருக்கு. வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பூமியிலே ராட்சதர் இருந்தாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில ஜெயின்ட்ஸ். ஜெயின்ட்ஸ்னா இப்ப நம்ம சொல்லுவோம் அவர் மீடியா ஜெயிண்ட்டுங்க, அவர் பிசினஸ் ஜெயிண்ட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தான் இருக்கிறதுல தி பெஸ்ட் உலகத்தில் உள்ளவங்க. உண்மை, மாற்றுகிறதே கிடையாது. ஆண்டவரே தெளிவாக சொல்லிட்டாரு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படித்தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க ஏன்னு சொன்னா அவங்க எப்படி வேணாலும் மேலே வருவாங்க. இப்போ உலகத்தின் ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக ஞானமும் தேவ ஞானத்தில் டிஃபரன்ஸ். நம்ம ஞானம் எதில் ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்ம ஞானம் எதில் ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ உங்க அறிவு இருக்குல்ல, நீங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு எல்லாம் இருக்குல்ல, கர்த்தருக்கு பயந்து செய்யும் போது அது ஒரு லிமிட்ல தான் இருக்கும், அது பிரோஜனமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு லிமிட்ல இருக்கும். அவன் கர்த்தருக்கு பயப்படாம கண்டுபிடிப்பான். நியூக்ளியர் குண்டு அது இது, அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. அவன் நாலேஜ் அவ்வளவுதான். அவன் பார்த்தீங்கன்னா ஜெயிண்டா வருவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சில மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் அதை எங்களோட இதில் பேசியிருக்கோம், அதனால சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தோடைய வியாபாரம் பண்ணுற பேட்டர்ன் எடுக்கிறார். அந்த மருந்தோடைய, நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அந்த மருந்தோடைய விலை ஒரு $500 இருக்கு, $13. அது
500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000 இருக்கு. இவர் என்ன பண்றாரு, பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அந்த மருந்தை $13 இருந்ததை $750 மாத்திட்டாரு. கிட்டத்தட்ட $50,000 மாத்திட்டாரு. ஆனா அது அநேகர் உயிரை காப்பாத்துகிற மருந்து. இப்போ ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கிட்ட காப்பி ரைட் போயிடுச்சு. அவர் $50,000 விற்கிறாரு. வேற வழி இல்லாம ஒரு கூட்டம் வாங்குறாங்க, ஆனா ஒரு கூட்டம் வாங்க முடியாம சாகுறாங்க. அந்த மருந்து கிடைக்காம சாப்பிட முடியாம சாகுறாங்க. இப்போ அவரை கேட்குறாங்க, கேஸ் போட்டாங்க, கேட்குறாங்க, நீங்க இந்த மாதிரி மருந்து விலை ஏத்திட்டீங்களே, அப்ப ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. அவர் சொல்றாரு, அது பாதிக்கப்படுறது கொஞ்சம் பேர் தானே. ஆனா உலகத்துல உள்ளவன் என்ன சொல்றான், சரியான பிசினஸ் மேனுங்க அவரு, செம்ம ஐடியாங்க, எப்படி கோடீஸ்வரன் ஆயிட்டார் பாருங்க, எப்படி கொண்டாண்டார் பாருங்க, அவருடைய கம்பெனியை மேல கொண்டாந்து இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனியை நிறுத்திட்டாரு. உலகம் அதை தான் பார்க்கும். ஏன்னா அவனுக்கு தேவ பயம் இல்ல, அடுத்தவங்க சாவறதை பத்தி கவலை இல்ல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது என்ன செய்யும் தெரியுமா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா பார்த்து பார்த்து செய்யும். உலகத்தின் ஜெயின்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப சினிமாக்காரங்க இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதுக்கு எப்படி வேணாலும் படம் எடுப்பாங்க, வன்முறையா எடுப்பாங்க, வல்கரா எடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். நீங்களும் அப்படி செய்ய முடியுமா? நீங்களும் அப்படி பண்ண முடியாது. நம்ம கர்த்தருக்கு பயந்து தான் ஒரு பாட்டு போடணும். அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக பாட்டு போட்டிருக்காரு, அதுலயும் வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் பாடுறாரு. இப்ப அந்த பாட்டை நல்லா பாடணும்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டும் ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டு, இந்த பக்கம் 4 சகோதரர்கள் பின்னாடி இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் ஒரு பச்சை கலர்ல சட்டை போட்டு ஓன்னு ஆட உள்ளம் இல்ல முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல. ஏன் அதை செய்யல? கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால. எனக்கு தேவை இந்த பாட்டு ஜனங்களுக்கு ரீச் ஆகணும், அதுக்குன்னு எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, இதை தாண்டி என்னால போக முடியாது. ஒரு பாட்டை இதுக்கு மேல இப்படி செய்ய, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ உலகத்துல ராட்சதர்கள் இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்து இப்ப என்ன நடக்குது தெரியுமா, தேவபுத்திரரோடு மனுஷகுமாரத்திகள் இணையும் போது இங்கேயும் பலவான்கள் பிறக்கிறாங்களாம், மைட்டி மேன். இப்ப நமக்கும் என்ன தோணுது தெரியுமா, அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும், அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும். இப்ப நாம உலகத்தோடு கூட போட்டி போட தொடங்கிட்டோம். போட்டி போட்டு இப்ப சொல்லுங்க, நான் சொல்றது நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப உலகத்தான் தங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குறாங்க, இன்ஜினியர் ஆக்குறாங்க, பெரிய பெரிய படிக்க படிச்சு வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் கொண்டு வந்து பயங்கரமா கேட்டு பாருங்க. பையன் அமெரிக்கால இன்ஜினியரா இருக்காரு, அவர் ரஷ்யால டாக்டரா இருக்காரு, பயங்கரமா வீடு வாசல் வாங்கி போறாங்க, எல்லாம் ஓகே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். சரி, இப்போ இதை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன வேணா ஆக்குறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பிள்ளையை வளர்க்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம கிட்ட ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, அவர் சொல்லுகிறபடி வளர்த்து அவர் கையில கொடுக்க தான் நமக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அந்த ராட்சதன் போல என் பிள்ளையும் பலவானா வரணும்னு நினைக்கிறேன். அவன மாதிரியே என் பிள்ளையும் ஸ்ட்ராங்கா வரணும், என் பிள்ளை அவன மாதிரியே பணக்காரனா இருக்கணும், பேர் பெற்றவனா இருக்கணும், நல்ல ஒரு உலகத்தாருக்கு முன்னாடி உயர்வா நிக்கணும். ஏன் இருக்கட்டும், யாருக்குமே தெரியாம நம்ம பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல இருக்கட்டும், என்ன பிரச்சனை? கர்த்தர் சொல்லுகிற வேலையை காட்டுக்குள்ள ஒரு மிஷனரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் பேர் யாருக்கு தெரியும்? அவன் பேர் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனா பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல அவனுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா இங்க நீங்க ஜெயண்டா இருக்கிறான்ல, இவன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. நீங்க இப்ப எதை விரும்புறீங்க? பேர் பெற்ற பலவான்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இதுதான் சபைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவி. நார்மலாவே நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் ஒழுக்கமா தான் பிசினஸ் பண்றேன். திருப்பியும் சொல்றேன், நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு கர்த்தர் சொன்னா ஆகுங்க. உங்களை ஊழியத்துக்கு வரணும்னு கர்த்தர் சொன்னா ஊழியத்துக்கு தான் வரணும். இதுல கொஞ்சம் பேர் ஞானத்தை யோசிப்பாங்க, நான் என்ன பண்றேன், அங்க போய் அதுல பண்ணி அதுல இருந்து வர்றதை எடுத்து நான் ஊழியம் பண்றேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னவோ பணம் இல்லைன்னு உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரியும், நானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நேபுகாத் நேச்சார நைட்டு முழுக்க தூங்க விடாம பண்ணிடுவார்.
அவர் நினைச்சாருன்னா ஒரு எருசலேமை கட்டுறதுக்கு அர்த்தசாஷ்டா மன்னன் ஒரு லெட்டரை எழுதி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாரு. அவர் நினைச்சாருன்னா ஒரு கோரேசை வச்சு எருசலேம் தேவாலயத்தில் தேவையான மொத்த பாத்திரத்தையும் கொடுத்துருவாரு. அவர் நினைச்சாருன்னா வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாத ஜனங்கிட்ட இருந்தே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சுடுவார். நீங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுவது. இவங்க பிசினஸ்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஏன்னா இவங்க மூளை அவ்வளவு ஸ்லோ இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தணுமோ அப்படி கொண்டாந்து மேல உட்கார வைப்பாரு. இன்னைக்கு உலகத்தார பார்த்து நீங்க ஜெயண்ட் ஆகணும், அவனை மாதிரி நானும் மைட்டி மேன் ஆகணும், அங்க இருக்கிறவன மாதிரி நானும் ஆகணும்னு சபை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சபை என்ன பண்ணுது, அவர்களோடு கூட இணைகிறதுனால மைட்டி மேன் பிறக்கிறாங்க. அதான் நடக்கும். சபை உலகத்தோடு கூட இணைந்தா தேவ புத்திரர் பிறக்க மாட்டாங்க, மைட்டி மேன் தான் பிறப்பாங்க, பலவான்கள் தான் பிறப்பாங்க. ஆண்டவருக்கு பலவான் அதை விட முக்கியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.